வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சி இது. ஃபஸ்ட்டு ரெண்டு உழவு ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணி இப்போ நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக கோரப்பில் தான் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அது எப்படி ஓட்டி பண்ணாலும் அது கண்ட்ரோலே பண்ண முடியல. கொஞ்ச நாளில் ஒரு வாரத்துலேயே அது மறுபடியும் கரும்பு மாதிரி நல்லா கிடுன்னு வளர்ந்துடுது. அது என்ன மருந்து போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி ஓட்டினாலும் அதை மட்டும் சாகவே மாட்டேங்குது. வழியாக பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா சவுக்கு நடவில் எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு முன் அனுபவம் கூட கிடையாது. ஏதோ யாரையும் கேட்ட தெரிஞ்சு வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். பொதுவாக சொல்லுவாங்க சவுக்கு நடுறதுக்கு முன்னாடி நிறைய தொழு உரம், அந்த மாட்டு சாணம் அதெல்லாம் போடுவாங்களாம். நமக்கு இப்போ அவசரமாக பண்ணுறதுனால பக்கத்தில் எங்கேயும் கிடைக்கல. அதே போல் கிளைமேட்டு மழை நாள் வேறு வரப்போகுது. மழை நாளில் நட்டாலும் கீழே தண்ணியில் அதை வேர் நிற்காமல் போய்டும். அப்படின்றதுனால கொஞ்சம் முன்கூட்டி கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் நட்டுறதுக்காக கொஞ்சம் முன்கூட்டியே ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல, ஒரு நம்பிக்கையில் பண்ணிகிட்ருக்கேன். பொதுவாக இந்த சவுக்கு நடுறதுக்கு முன்னாடி இந்த கோரப்பில்லாம் எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியல. எப்படி ஓட்டினாலும் அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு ஏதாச்சும் மருந்து இருந்தால் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். களைக்கொல்லி அடிக்கிறது எப்படி அப்படின்றது கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சவுக்கில் பார்த்திங்கன்னா வேர் அழுகல் அப்படிங்கிறது ஏதோ நோய் வருது அப்படின்னு பரவலாக பேசிக்கிறாங்க. ஸோ அதை முன்கூட்டியே தடுக்கிறதுக்கு இப்போ ஏதாச்சும் உரம் எதனா சேர்க்கணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நானும் தெரிஞ்சவங்ககிட்ட எல்லார்கிட்டையும் கேட்குறேன். அது கிளியராக எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன இதில் அனுபவம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு 9 கொத்து கலப்பை யூஸ் பண்ணி 2 சால் ஓட்டினேன். அதுக்கப்புறம் குறுக்கில் ஒரு 2 சால் ஓட்டினேன். டைம் இடைவெளி 2 வாரம் இடைவெளி விட்டு. இப்போ அடுத்தது ஒரு 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 வாரம் ஆகிட்ருக்கும். 3 வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணி இப்போ ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ இதை ஓட்டி முடித்தோடனே பார்ப்போம், மறுபடியும் பில்லு வருதான்னு பார்க்கலாம். பில்லு வந்ததுன்னா மறுபடியும் தான் ஓட்டணும்னு நினைக்கிறேன். இந்த 1.5 ஏக்கருக்கு எவ்வளோ சவுக்கு கன்று வேணும் அப்படிங்கிறதும் தெரியல. பொதுவாக சொல்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு 4500 கன்று இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. 3 அடி இடைவெளியில் நடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நட்டோம்னா ஒரு 4500 கன்று தேவைப்படும் ஏக்கருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஏக்கர் இருக்கும். அப்போ அதுக்கேற்ற போல் கணக்கு பண்ணி வாங்கிக்கலாம். வாங்கி நடுறோம். இன்னும் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சவுக்கு கன்று வாங்கின்னு வரதை நான் போடுறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நிலத்தை உழவு பண்ணி அதை ஓட்டி சரி பண்ணிக்கிறேன். என்ன தான் உழவு ஓட்டினாலும் இந்த கோரப்பில்லு மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது கொஞ்ச நாள் போன உடனே அது மறுபடியும் வளர்ந்துடுது. அதுக்கு மட்டும் கண்ட்ரோல் ஆச்சுன்னா ஒரு நடுவில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கும். ஓகே, அடுத்தது ஒரு வழியாக ஓட்டி முடிச்சாச்சு. இன்னும் கடைசி இடம் இருக்குது. ஸோ அதை ஓட்டிகிட்ருக்கேன். இந்த சவுக்கு நடுவில் பொதுவாக நான் ஒரு ப்ரீ பட்ஜெட் போட்டு வச்சுருக்கேன். உழவுக்கு இவ்வளோ ஆகும், நாற்று வாங்கிறதுக்கு இவ்வளோ ஆகும், நடுற கூலி இவ்வளோ ஆகுன்றது ஒரு ப்ரீ பட்ஜெட் போட்டிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே வருதா அதுக்கு விட அதிகமாகுதான்றது எனக்கு தெரியல. ஸோ ஒன்று பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் முன் அனுபவம் இருக்கிறவங்க எனக்கு சொல்லி கொடுங்க. ஒரு வழியாக ஓட்டி முடிக்க போகிறேன். ஸோ ஓட்டி முடிச்சுட்டு அடுத்தது நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் கோரைப்பில் வருதா என்னன்றது தெரியல. ஸோ வந்துச்சுன்னா மறுபடியும் ஓட்ட வேண்டியதான். ஸோ ஓட்டி மண்ணை சரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.